வினாத்தாள் கசிவு எதிரொலியாக நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு இன்று நடக்கிறது. மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நாடு முழுவதும் 551 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5440 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. 22,79,000 பேர் தேர்வெழுதும் நிலையில் 6,669 ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 307 தேர்வு மையங்களில் 1,42,489 பேர் நீட் மறுதேர்வை எழுத உள்ளனர். தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமித்துள்ளது. நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதும் நீட் மறுதேர்வுக்கான பாதுகாப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 1,38,000 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 51,000 ஜாமர்கள் தேர்வு மையங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு வினாத்தாள்கள் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டையில் உள்ள தேர்வு மையங்களுக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்டது. நீட் மறுதேர்வில் எந்த ஒரு குளறுபடியும் ஏற்பட மத்திய அரசு அனுமதிக்காது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். தேசிய தேர்வு முகமை மற்றும் மாநில அரசுகள் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை யாரும் பாழாக்க வேண்டாம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் எவ்வித அச்சமும் கவலையும் இன்றி தேர்வை எழுதலாம் என்றும் அவர்களின் மனநலனை பாதிக்கும்படி யாரும் செயல்பட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.